இப்போ நான் நெக்ஸ்ட்டு இந்த இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது இப்போது நெக்ஸ்ட் கண்டினியூட்டி என்டர் மென் ஒன் ஃப்ரம் சர்ஜரி. அப்போது இந்த சர்ஜரி ரூம்லேருந்து அந்த ஒரு மென் ஒன்று வந்து வெளியில் வருகிறான். என்டர்னா நுழைகிறான்னு அர்த்தம். ஆனால் இங்கே ஃப்ரம்னு ஒரு வேடை போட்டான். அங்கேருந்துன்னு அர்த்தம். அப்போ அங்கேருந்துன்னு என்ன அர்த்தம்? அப்போ வெளியில் வர்றான்னா நம்ம இந்த என்டரை பொருள்படும். என்டர் எப்படி பொருள்படணும்னா என்டர்னா நுழையிறது, மென் ஒன்று ஃப்ரம் சர்ஜரி ரூம். அப்போனா அந்த சர்ஜரி ரூம்லேருந்து நுழையிறதுன்னு சொல்ல முடியாது, சர்ஜரி ரூமில் வெளியே இருக்கிறான்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த மென் ஒன்று யார்? ஜோவோட ஹஸ்பண்ட். அவன் தான் வந்து வைத்தியமாக போனவன். அவன் வெளியில் வர்றான். இப்போது மென் ஒன் அப்போ என்ன சொல்கிறான் பாரு, ஒய் வாட் எவர் இஸ் த மேட்டர் எமிலி. அப்படின்னா அவன் பொண்டாட்டிக்கு எமிலி இருந்தது, அவன் பொண்டாட்டி உமன் ஒன்று. ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். அவள் பேருனா எமிலின்றது அவள் பொண்டாட்டியோட பேர், ரைட்டா? வாட் எவர் இஸ் த மேட்டர் எமிலி. அப்போ என்ன ஆயிற்று? வாட் எவர்னா என்ன சமாச்சாரங்கள், ரைட்டா? என்ன சமாச்சாரம் நடந்துருச்சு அப்படின்னா அவன் சர்ஜரி ரூம்லேருந்து பல் டாக்டர் சர்ஜரி ரூம்லேருந்து வெளியில் வந்து கேட்குறான். அப்போ உமன் ஒன்று சொல்கிறான் அவன் பொண்டாட்டி, ஜோ ஆர் யூ ஆல் ரைட், அப்படி நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறான். ஏன்னா இவளுக்கு சுற்றியில் வச்சு பல்லகளை உடச்சி வாயே கெட்டு போச்சுன்னு நினச்சிட்டு இருந்தவன். ஆனால் அங்கே ஒன்றுமே நடக்கலை. இது இவனுக்கு ஆப்ரேஷனே பண்ணலை. அவர் சுற்றியில் எடுத்துகிட்டு போனது என்னன்னா அவர் பீரோவை திறக்கிறதுக்கு தான் எடுத்துகிட்டு போனார் டாக்டர், ரைட்டா? அதில் உள்ளது அந்த இந்த பல் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய டூல்ஸ்லாம் அதில் இருக்குது. அதோட சாவி தொலைஞ்சி போச்சு. அந்த டூல்ஸு கூட சாவி தொலைஞ்சி போச்சு. அப்போ அந்த பீரோவில் அறுக்கிறதுக்கு தான் எடுத்துகிட்டு போனாரே தவிர இதுக்கு இல்லை. அப்போ ஜோ ஆர் யூ ஆல் ரைட் அப்படின்னு நல்லா இருக்கேன்னு கேட்குறேன். லெட் மீ லுக் அட் யூ, நான் உன்னை பார்க்கட்டா ஒரு பார்வை அப்படின்ட்டு கேட்குறான். ஏன்னா பல்லுகளில் போச்சான்னு பார்க்குறான். ஜோ அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சிரிக்கிறான், ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு மென் ஒன்று சொல்கிறான், அஃப்கோர்ஸ் நீ பாரு, அஃப்கோர்ஸ்னால் ஒரு வேலை நீ பாரு, ஐ ஆம் ஆல் ரைட், நான் நல்லா இருக்கேன் அப்படின்றான். ஒய் ஷுட் நாட் பி ஆல் ரைட் அப்படின்னா ஏன் நான் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு இவன் கேட்குறான். புருஷங்கரை பொண்டாட்டிட்டு கேட்குறான். ஒய்னா ஏன், ஷுட் நாட் பி ஆல் ரைட் நான் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறான். ஏன்னா இந்த சுற்றியில் எடுத்துகிட்டு போன சமாச்சாரங்கள்லாம் இவளுக்கு தான் தெரியும். அவன் என்ன நினச்சிருக்கா, என் புருஷன் இப்போ வாயில் போட்டு சுற்றியில் வச்சு அடித்து பல்லெல்லாம் நாசம் பண்ணிட்டான்னு நினச்சிட்டு இருந்தான். அதுக்கு தான் சொன்ன உமன் திரும்பி சொல்கிறான் அதுக்கு பதிலில் பொண்டாட்டி, பட் ஜோ ஆல் தட் ஹேமரிங் அண்டு சாவிங் அப்படின்றான். அதாவது இந்த சுற்றியில் வச்சு அடித்தது, ஆக்ஸா பிளேடை வச்சு அறுத்தது, அதில் என்ன அப்படின்னு கேட்குறான். உள்ளே அந்த ரூமில் நடந்ததே சத்தம் என்னன்னு கேட்குறான். ஆனால் நல்லா பார்த்துக்கோ, அதாவது ஆனால் ஜோ நீ ஒரு அங்கே தானே உட்காந்துருந்த, உனக்கு தானே ஆப்ரேஷன் பண்ணாங்க, ஆனால் சுத்தியில் சத்தம் வந்துச்சு, அதேமாதிரி அறுக்கிற சத்தம் வந்துச்சு, அதில் என்னதுன்னு கேட்குறான். அப்பா அவன் வீட்டுக்காரன் சொல்கிறான், மேன் ஒன்று தான் வீட்டுக்காரன். ஓ தேட் அதுவா அப்படின்ற. ஓ தேட்னா அதுவா அப்படின்னா, தேட் வாஸ் ஒன்லி த டென்டிஸ்ட் அப்படின்னா அது என்ன என்றால் அந்த சத்தம் என்னவென்றால், தேட் வாஸ்னால் அந்த சத்தம் என்னவென்றால் ஒன்லி த டென்டிஸ்ட் ட்ரையிங் டு ஃபோர்ஸ் ஓப்பன் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் கேபின் அப்படின்னா. டென்டிஸ்ட்னா பல் மருத்துவர், ட்ரையிங்னா முயற்சி செய்தார். எதற்கு? டு ஃபோர்ஸ்னால் கட்டாயப்படுத்தி முயற்சி செய்தார். ஓப்பன் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் கேபின். அப்படி இன்ஸ்ட்ருமெண்ட் கேபின்னா அவர் அந்த பல் வைத்தியம் பார்க்குறதுக்கு வச்சிருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ பல்ல பிடுங்கிறதுக்குன்னு சின்ன சின்ன டூல்ஸ் வச்சுருப்பார்ல, அந்த கேபின்னா ஒரு அறை, அதாவது ஒரு பீரோல் மாதிரி. அதனோட சாவி தொலைஞ்சி போச்சு. அந்த சாவி தொலைஞ்சதுனால அதை அறுக்கிறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்கிறான், ரைட்டா? தன்னுடைய கருவியை பெட்டியை திறக்க தான் முயற்சி செய்தான்னு சொல்கிறான், ரைட்டா? அப்போ இப்போ தான் இவன் பொண்டாட்டி சொல்கிறான், ஓ அவன் அந்த அறையை திறக்கத்தான் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனானா அப்படின்னு இவன் அதிசயப்படுறான். அப்போ மென் ஒன்று என்ன சொல்கிறான், ஆமாம் அப்படின்றான். எஸ்னா ஆமாம். யூ சி ஹி லாஸ்ட் த கீ. அவன் அந்த கீயை தொலைச்சிட்டான். எனக்கு பல் வைத்தியம் பண்ணுறதுக்கு உண்டான கருவியை வச்சிருக்கக்கூடிய அந்த பெட்டியோட சாவியை தொலைச்சிட்டான். அதை அறுக்கிறதுக்கு தான் இந்த சுத்திகளையும் இந்த ஆக்ஸா பிளேடையும் எடுத்துகிட்டு வந்தான்னு சொல்கிறான். அப்போ உமன் ஒன்று என்ன சொல்கிறான், ஸோ அப்படியா, ஹி ஹேஸ் நாட் டன் எனி திங் டு யூ. உனக்கு எதுவுமே அவன் செய்யலையா, அவன் பல்லுகளில் உடைக்கலையா ஜோ அப்படின்னு சந்தோஷப்படுறான், ரைட்டா? இப்போ மென் ஒன்று என்ன சொல்கிறான்னா, நாட் ஏ திங் அப்படி எதுவும் நடக்கலை. நாட்டுன்னா இல்லை, ஏ திங் அப்படி எதுவும் நடக்கலை. அண்டு மேலும் ஐ காண்ட் வெயிட், என்னால் அங்கே காத்திருக்க முடியவில்லை, ரைட்டா?
அண்டு லாங் எனி லாங்கர் நீண்ட நேரமாக காத்திருக்க முடியவில்லை. ஏன்னா அவங்க அது திறந்துகிட்டே இருக்காங்க, அது திறக்க முடியல, என்னால் இன்னும் காத்திருக்க முடியவில்லை. திஸ் மார்னிங் அப்போ இந்த காலை நேரத்தில் என்னால் நீண்ட நேரமாக அங்கே காத்திருக்க முடியவில்லை. ஐ ஹாவ் மேட் அன் அப்பாயின்மெண்ட் வித் ஹிம் அப்படின்னா நான் அவங்ககிட்ட வந்து யார் ஐ ஹாவ்னா நான் செய்தேன். என்ன செய்தேன்? மேட் அன் அப்பாயின்மெண்ட்னா எனக்கு ஒரு தேதியை செய்தேன். என்ன வித் ஹிம்னா டாக்டர்கிட்ட. வித் ஹிம்னா யாரும் டாக்டர்கிட்ட நான் இன்னொரு டைம் எனக்கு கொடுங்க உங்களை பார்க்குறதுக்கு. ஃபார் திஸ் ஈவினிங் இன்றைக்கி சாயந்தரம் வந்து உங்களை பார்க்குறதுக்கு எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். இன்ஸ்டன்ட் இப்போ வேண்டாம், இப்போ நான் கிளம்பிட்டேன் அப்படின்ட்டு லேட் ஆகிடுச்சு நான் கிளம்புறதுக்காக வேண்டி எனக்கு வந்து இதற்கு பதிலாக இப்போ நான் வந்திருக்கேன், இதற்கு பதிலாக நீங்கள் வந்து இன்னும் கறியவே திறக்கலை, இதற்கு பதிலாக எனக்கு சாயந்தரத்துக்கு உங்களுக்கு சந்திக்க எனக்கு ஒரு நேரத்தை கொடுங்கள் என்று கேட்டேன் என்று சொல்கிறாங்க. த நர்ஸ் கேவ் மீ நர்ஸ் வந்து எனக்கு கொடுத்தாங்க சம் பைல்ஸ் சில மாத்திரைகள் கொடுத்தாங்க. டு டீடன் சொன்னால் குறைக்க, த பெயின்னா வலியை குறைக்க. இந்த மெயின் டைம்னா சிறிது நேரத்துக்கு அந்த பல்லு வலியை குறைக்க. ரைட்டா? டீடன்னா குறைக்க, இதை த பல்லு வலியை. ரைட்டா? டீடன்னு பெயின்னா வலியை குறைக்க, இதை வலியை குறைக்க. இந்த மெயின் டைம் சிறிது நேரத்துக்கு சாயந்தரம் வரைக்கும் குறைக்கிறதுக்கு எனக்கு மருந்து கொடுத்தாங்கன்னு சொல்கிறான். அப்போ உமன் ஒன்று சொல்கிறான், ஓ ஜோ அப்படியா, ஐ வாஸ் ஸோ அப்செட், நான் ரொம்ப கலங்கிட்டேன் உனக்கு இந்த இதெல்லாம் தூக்கிட்டு போனதை பார்த்து நான் ரொம்ப கலங்கிட்டேன்றான். வெல் நல்லது, இட் இஸ் ஆல் ரைட், நான் எல்லாமே இப்போ சரியாயிடுச்சு. எமிலின்னு அவன் பொண்டாட்டிக்கு கூப்பிட்றான் எமிலி. ஸோ லெட்ஸ் கோ, நம்ம வெளியில் போகலாமா, நம்ம வீட்டுக்கு போகலாமான்றான். ரைட்டா? அட் நெக்ஸ்ட் உமன் ஒன் என்ன சொல்கிறான்னா அண்டு மென் ஒன், இந்த ரெண்டு பேருமே உமன் ஒன்று அவன் பொண்டாட்டி, மென் ஒன்றது புருஷன். ரைட்டா? கோ அவுட் லெஃப்ட், வெளியே கிளம்புகிறார்கள். மொமெண்ட் லேட்டர், அதுக்கு அடுத்து அவங்க வெளியில் கிளம்புன நேரத்துக்கு சற்று நேரத்திலேயும். ரைட்டா? மொமெண்ட் லேட்டர்னா சற்று நேரத்திலேயும் த நர்ஸ் என்டர்ஸ் ஃப்ரம் த சர்ஜரி. அப்போ நர்ஸ் வந்து சர்ஜரி ரூம்லேருந்து வெளியில் வர்றாங்க. ரைட்டா? த டென்டிஸ்ட் என்டர்ஸ், டென்டிஸ்ட்னா அந்த பல் மருத்துவர் நுழைகிறார். வேவிங் ஏ கீ அப்படின்றான். வேவிங் ஏ கீனா ஒரு சாவியை வைத்து கொண்டு வருகிறார். வேவிங்னா காட்டிக்கொண்டு. ரைட்டா? வேவிங்னா ஒரு சாவியை காட்டிட்டு வர்றான் அந்த டாக்டர். பைத்தியக்கார டாக்டராக இருப்பான் போல இருக்கு. என்னது அடுத்து ஐ ஃபவுண்ட் இட், நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறான். அந்த டாக்டர் என்ன சொல்கிறான்? டென்டிஸ்ட் சொல்கிறான். டென்டிஸ்ட் மேலே போடாச்சு. ஐ ஃபவுண்ட் இட் அப்படின்னா இது, அதாவது அந்த பல் மருத்துவரோட பெட்டியோட சாவி தொலைஞ்சி போச்சு. அதுக்குள்ளே தான் கருவிகளில் இருக்குது. என்ன கருவிகள்? இந்த பல் மருத்துவம் வைத்தியம் பார்க்குற கருவிகள் இருக்குது. அதுக்காக சுற்றியில் கித்தியில் தூக்கிட்டு போய் அதை உடைக்கணும்னு பார்த்தாங்க. இப்போ அவன் கண்டுபிடிச்சிட்டானா இது அந்த சாவியை. ஐ ஃபவுண்ட் இட், நான் கண்டுபிடித்து விட்டேன் அப்படின்னா பிலீவ் இட். பிலீவ் நம்புங்க. இட் ஆர் நாட் அப்படின்னா இதை நம்புங்க, இல்லை நம்பாமல் இருங்க. பட் இட் வாஸ் எங்கே இருந்தது? அண்டர் த டெலிஃபோன் டைரக்டரி. அப்படின்னா டெலிஃபோன் புத்தகத்துக்கு கீழே. டெலிஃபோன் டைரக்டரி என்னது? டெலிஃபோன் எண்கள் எழுதப்பட்டுள்ள புத்தகத்தின் கீழ் இருந்தது இந்த சாவின்னு சொல்கிறான். வாட் அண்ட் அவேஃபுல் வேஸ்ட் ஆஃப் டைம், என்ன ஒரு மோசமான நம்மளுக்கு நேரம். போயிட்டா? அவேஃபுல் வேஸ்ட்னா டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஆஃப் டைம், இப்போது நம்ம இவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்கிறான். ரைட்டா? அப்போ நர்ஸ் என்ன சொல்கிறான்? ஐ ஆம் அஃப்ரேட்னு, நான் பயந்துட்டேன். த ஃபஸ்ட்டு பேஷண்ட் குட் நாட் வெயிட் அப்படின்னா வந்த பேஷண்ட் வந்து அவரால் காத்திருக்க முடியலன்னு சொல்லி நான் பயந்துட்டேன். ஏன்னா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, அவர் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவார் அப்படின்னு பயந்துருந்தேன். ஐ ஆம் அஃப்ரைட். அப்போ நர்ஸு சொல்கிறான் ஐ ஆம் அஃப்ரைட், நான் பயந்துருந்தேன். ஏன்னு சொன்னால் த ஃபஸ்ட்டு பேஷண்ட் வந்த பேஷண்ட்டு எவ்வளோ நேரம் காத்திருந்தார். குட் நாட் வெயிட், அவரால் காத்திருக்கவே முடியவில்லை. ஹவவர் இருப்பினும் ஹி மேட் அன் அப்பாயின்மெண்ட் ஃபார் திஸ் ஈவினிங், இன்றைக்கி சாயந்தரத்துக்கு அவருக்கு டைம் கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாப்புல. ரைட்டா? அப்போ டென்டிஸ்ட் சொல்கிற ஃபேர் எனப்புன்னா மிக்க சந்தோஷம். ரைட்டா? ஃபேர் எனப் மிக்க சந்தோஷம். ஐ வில் டேக் தி நெக்ஸ்ட் பேஷண்ட், அடுத்த நோயாளியை நான் கவனிக்க போகிறேன், அடுத்த நோயாளியை நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறான். அப்போ டென்டிஸ்ட் கோஸ் இன்டு த சர்ஜரி. அப்போ டென்டிஸ்ட் என்ன பண்ணிட்டாரு? பல் மருத்துவர் சர்ஜரி ரூமுக்குள்ளே போயிட்டார். நர்ஸ் ஸ்டாண்ட்ஸ் டு உமன் 5. அப்போ ஒரே ஒரு பொம்பளை தான் உட்காந்துருக்கு. உமன் 5 மட்டும் தான் உட்காந்துருக்கு, வேறு எல்லாம் வெளியில் போயிட்டாங்க.
அந்த ஃபோட்டோகிராஃபுக்கு அமைச்ச பொம்பளை மட்டும்தான் உட்காந்துருக்கு. அப்போ நர்ஸு திரும்பி பார்க்குறாள். யாரே? உமன் 5 திரும்பி பார்க்குறாள். இஸ் ஸ்டில் லுக்கிங் அட் ஹர் ஃபோட்டோகிராஃப்ஸ். இருந்த போதிலும் அவள் ஃபோட்டோகிராஃபை தான் பார்த்துட்ருக்கா. அவளுக்கு எந்த வேலைக்கு வந்துன்றதே அவளுக்கு தெரியல. ரைட்டா? அப்போ ஃபோட்டோகிராஃபை பார்த்துட்ருக்கா. ரைட்டா? அப்போ நர்ஸு சொல்கிறா, மேடம் நீங்கள் இப்போது த டென்டிஸ்ட் இஸ் ரெடி, டென்டிஸ்ட் கரெக்டாக இருக்கார், நீங்கள் வாங்க அப்படின்றான். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு, டு யூ மீன் மீ, நீங்கள் என்ன கூப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்க. டு யூ மீன் மீ அப்படின்னா, மீன்னா என்னையே நீ கூப்பிடுகிறாயா அப்படின்னு கேட்குறான். மிஸ்ன்னு என்னது? நர்ஸை குறிக்குது. டு யூ மீன் மீ மிஸ் அப்படின்னா நர்ஸே நீ என்னை கூப்பிட்றியான்னு கூப்பிட்றான். அப்போ எஸ், ஆமான்னு நர்ஸு பதில் சொல்லு. எஸ். வுட் யூ ஸ்டெப் இன்டு த சர்ஜரி அப்படின்னு, நீ உள்ளே நுழை. ஸ்டெப்புனா உள்ளே நுழை, சர்ஜரி ரூமுக்குள்ளே நுழை ப்ளீஸ், தயவுசெய்து உள்ளே நுழைன்றான். அப்போ நர்ஸ் கோஸ் இன்டு த சர்ஜரி ரூம். அப்போ சொல்லிவிட்டு நர்ஸ் வந்து சர்ஜரி ரூமுக்குள்ளே போயிட்டான். அப்போ உமன் 5 டியர் மீ அப்படின்ட்டான். டியர் மீ அன்பே அப்படின்ட்டான். ரைட்டா? என்ன சொல்கிறான்? தட் லாங் க்யூ டிட் நாட் மூவ் குயிக்லி டிட் நாட் ஈட்டுன்றான். இந்த ஒரு பெரிய நீண்ட வரிசை இருந்துச்சு, இத்தனை பேர் இருந்தாங்களே. தட் லாங் க்யூன்னா இந்த நீண்ட வரிசை. ஒரு பேஷண்ட்டு போனால் அப்போ அதுக்கடுத்து இத்தனை பேர் இருந்தாங்களே, அவங்கள எங்கேன்னு கேட்குறா. பைத்தியக்கார மாதிரி இந்த 5வது பொம்பளை வந்து தட் லாங் க்யூன்னு நீண்ட வரிசை டிட் நாட் மூவ் குயிக்லி, இவங்கள வேகமாக போகலையா. டிட் நாட் ஈட், அப்போ இதெல்லாம் போயிட்டாங்களா, இவங்கெல்லாம் சரி பண்ணிட்டு போயிட்டாங்களா பல்ல அப்படின்றா. அப்போ இது வரைக்கும் என்ன நடந்தது இவளுக்கு தெரியல. ரைட்டா? அப்போது உமன் 5, இந்த உமன் 5 இந்த ஃபோட்டோகிராஃபை காமிக்கிறவ ஃபாலோஸ் த நர்ஸ் இன்டு த சர்ஜரி ரூம். இவ மட்டும்தான் அந்த சர்ஜரி ரூமுக்குள்ளே போகிறாள் என்று பொருள்படுகிறது. ரைட்டா?